தந்தி டிவியில் லைவ் போயிட்டே இருக்கும்போது ஹரிகரன் பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து அசோகவர்த்தினி அவங்க ஊடகவியலாளர் அவங்க உடனே இருங்க செல்வி த்ரிஷா அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது, பத்திரிகையாளர் அவங்க கிட்ட போய் வாழ்த்து சொல்றாங்க. பத்திரிகைகள் யார் ஏன் த்ரிஷா கிட்ட ஏன் போய் வாழ்த்து சொல்றாங்கன்றதும் புரியல. அவங்க ஜெயிக்கல, அவங்க எதுவும் பொறுப்புல இல்லை, ஆனால் அவங்ககிட்ட வாழ்த்து சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ செல்வி த்ரிஷா அப்படின்னு அழைக்கப்படுறது எப்படி பாக்குறீங்க? இந்த செல்வி ஜெயலலிதா இதுதான் அதற்கான பதில். இன்று வரை செல்வி ஜெயலலிதா அப்படின்னு தானே பேசுறாங்க எல்லாரும். அதே போல செல்வி த்ரிஷா, இதற்கு முன்னாடி வரைக்கும் நடிகர் த்ரிஷா இல்லை நடிகை த்ரிஷாவா இருந்தவர் இன்று முதல் செல்வி த்ரிஷா. அப்போ இந்த செல்விக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அசோகவர்த்தினி வந்து அதை தெரிந்துதான் அதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தம்னா, செல்வி ஜெயலலிதா எப்படி அதிமுகவில் வந்தாரோ, கொள்கை பரப்பு செயலாளராக மாறினாரோ, அதன் பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு ஆட்சியை பிடித்தாரு, முதலமைச்சர் ஆனார், கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார், இரும்பு பெண்மணி, இப்படி ஒரு நீண்ட வரலாறு இருக்கு இல்லையா. அதனால் த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் சங்கீதா குற்றச்சாட்டு அது பொதுவெளிக்கு வந்த உடனே அடுத்த நாள் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே உடையில் போய் போகிறாங்க. அதை ரீல்ஸாக வெளியிடுறாங்க. வெளிப்படையாகவே அப்போ விஜயோட சுபாவம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நீ என்ன சொல்கிறது இந்தா அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுக்கறது இருக்கு இல்லையா, இதுதான் அவருடைய சுபாவம். அதனால் முதல் வரிசையில் விஐபி சீட்டில் த்ரிஷா போட்டிருக்கிறாங்க. இப்போ ஊடகவியலாளர்களும் அதற்கு செட் ஆகிட்டாங்க. இனிமேல் அவரை செல்வி த்ரிஷான்னு அழைக்கணும் அப்படின்னு. அதனால் எல்லாரும் செல்வி ஜெயலலிதாவை ஞாபகம் வச்சுங்க. அதான் நான் சொல்லக்கூடிய பதில். ஜெயலலிதா அவரும் கிரௌடை பார்த்து ரசிகர்களை பார்த்து கையசைக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் நீங்கள் சொன்னது போல் வந்து வாழ்த்துக்கள் மேடம்னு த்ரிஷாவுக்கு சொல்கிறாங்க. த்ரிஷாவுக்கு எதுக்கு வாழ்த்து? அவர் எதுவும் பிரச்சாரம் பண்ணாரா, கட்சியில் இருக்காரா? ஒன்றும் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து பொது புத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொண்டு போகப்படுது இருக்கு இல்லையா. அடுத்த பவர் சென்டர் இவங்க தான் அப்படின்ற முறையில் ஜெயலலிதா 2.0க்கு ரெடியாக இருக்கணுமா, அது மாதிரி ரெடியாக இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு ஊடகங்களும் அங்கே வந்திருந்த ரசிகர்களும் தயாராகிட்டாங்க அப்படின்றதான் இதை காட்டுது.